எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. மக்களுக்கு வழங்கும் பையில் கூட ஊழல் செய்யும் தாவேக்கரசின் முகமூடியை துவைத்து கிழித்து காய வைத்த பெண். பொறுப்பேற்ற 60 நாட்களுக்குள் தான் சுற்றுலாத்துறை அமைச்சரா இல்லை சுற்றுச்சூழல் துறை அமைச்சரா என்பதை கண்டுபிடிக்கும் முன்பே ஊழல். மாமனாரை வைத்து மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தில் டிரான்ஸ்பர் ஊழல் செய்தார் அமைச்சர் ராஜு. தற்போது சுற்றுச்சூழலை காக்க வழங்கப்படும் துணிப்பையில் ஊழல் என ஊழல் செய்ய கற்றுக்கொண்டுள்ளார் அமைச்சர் ராஜு என திமுக ஐடி விங் குற்றம் சாட்டி இருக்கிறது. தொடவிட மாட்டேன், தொட்டால் விடமாட்டேன் என ஏதேதோ வசனம் பேசினார் முதல்வர் விஜய். விஜய் அவர்களே, நீங்கள் தொட்டாலும் செல்லாது, ஏனென்றால் இந்த ஆட்சியில் நீங்கள் ஒரு ஒப்புக்கு சப்பானி, அதாவது டம்மி என்று செயல்படுகிறார் உங்கள் அமைச்சர் என்று திமுக ஐடி விங் விமர்சனம் செய்திருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு சிலர் கமெண்ட் பண்ணிருந்தீங்க, பேகை வந்து துவைச்சு காட்டுங்க அப்படின்னு சொல்லி, குவாலிட்டி ரொம்ப மட்டமா இருக்குன்னு சொன்னதுனால. ஸோ நான் லைவாவே உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து டிஎம்கே பீரியட்ல கொடுத்த எக்கோ ஃப்ரெண்ட்லிக்காக, அந்த பிளாஸ்டிக் பேக்ஸ் ரெடியூஸ்க்காக கொடுத்த இந்த பேக். இதை பாத்துக்கோங்க. இது உள்ள எப்படி இருக்கு, நான் இது உங்களுக்கு துவைச்சே இது நினைச்சே காட்டுறேன். எந்த கலரும் போகல, எதுவுமே வரல. அண்ட் துணியோட குவாலிட்டி பாருங்க, எப்படி திக்கா இருக்கு, எதுவுமே சாயம் போல. இந்த கிளாத்தோட குவாலிட்டியை பாத்துக்கோங்க. அண்ட் ஐ கான்ட் ஈவன் டேர். இது ஓல்டு பேக். இப்போ நியூவா கொடுத்த பேக்கை நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். ஃபுல்லா இது பண்ணிட்டேன். நீங்களே என் கையில பாருங்க எப்படி இதுல இருந்து அந்த வாட்டர் என்ன கலர்ல வருதுன்னு பாருங்க. நான் திரும்ப நல்லா வாஷ் பண்ணி காட்டுறேன். இந்த பாருங்க, ஃபுல்லா மாவா. இது என்ன, இது நான் எத்தனை தடவை வாஷ் பண்றேன், வாஷ் பண்ண வந்துட்டே இருக்கு. அண்ட் இங்க பாருங்க, மக்களோட யூஸ்க்கு தானே கொடுக்குறீங்க இத, அப்புறம் ஏன் இப்படி இவ்வளவு மட்டமா? அண்ட் நான் இதை தண்ணியில நினைச்சோன்னே இதோட குவாலிட்டி பாருங்க. என்னோட கை உள்ள உங்களுக்கு தெரியுதா? இந்த துணியோட குவாலிட்டி உங்களுக்கு நல்லா தெரியுதா? நான் இதை கிழிச்சு காமிக்கிறேன் பாருங்க. பாருங்க, அவ்வளவுதான், ஒண்ணுமே இல்லை. இதுல என்ன வெயிட் போட முடியும், என்ன யூஸ் பண்ண முடியும்? நான் அதனாலதான் இது அவ்வளவு குவாலிட்டி கம்மியா பண்ணேன். மக்களுக்கு யூஸ் பண்ண கொடுக்கறது தரமா இருக்கணும், அப்படிதானே கவர்மெண்ட்ல இருந்து. இதுல என்ன தரம் இருக்கு? தரமில்லாத பொருள் எதுக்கு ஃபர்ஸ்ட், எதுக்கு அப்புறம் இவ்வளவு இதுல விளம்பரம்? ஒண்ணுமே இல்ல, ஒரு வீட்டு துடைக்கிற துணி மாதிரி ஆயிடுச்சு இது. நீங்களே பாருங்க, இந்த பேகுக்கும் இந்த பேக்கும் தண்ணியில நினைச்சதுக்கு அப்புறம் எவ்வளவு டிஃபரன்ஸ் தெரியுதுன்னு நீங்களே பாருங்க. ஒரு சிலர் கமெண்ட் பண்ணிருந்தீங்க, பேகை வந்து துவைச்சு காட்டுங்க அப்படின்னு சொல்லி, குவாலிட்டி ரொம்ப மட்டமா இருக்குன்னு சொன்னதுனால. ஸோ நான் லைவாவே உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து டிஎம்கே பீரியட்ல கொடுத்த எக்கோ ஃப்ரெண்ட்லிக்காக, அந்த பிளாஸ்டிக் பேக்ஸ் ரெடியூஸ்க்காக கொடுத்த இந்த பேக். இதை பாத்துக்கோங்க. இது உள்ள எப்படி இருக்கு, நான் இது உங்களுக்கு துவைச்சே இது நினைச்சே காட்டுறேன். எந்த கலரும் போகல, எதுவுமே வரல. அண்ட் துணியோட குவாலிட்டி பாருங்க, எப்படி திக்கா இருக்கு, எதுவுமே சாயம் போல. இந்த கிளாத்தோட குவாலிட்டியை பாத்துக்கோங்க. அண்ட் ஐ கான்ட் ஈவன் டேர். இது ஓல்டு பேக். இப்போ நியூவா கொடுத்த பேக்கை நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். ஃபுல்லா இது பண்ணிட்டேன். நீங்களே என் கையில பாருங்க எப்படி இதுல இருந்து அந்த வாட்டர் என்ன கலர்ல வருதுன்னு பாருங்க. நான் திரும்ப நல்லா வாஷ் பண்ணி காட்டுறேன். இந்த பாருங்க, ஃபுல்லா மாவா. இது என்ன, இது நான் எத்தனை தடவை வாஷ் பண்றேன், வாஷ் பண்ண வந்துட்டே இருக்கு. அண்ட் இங்க பாருங்க, மக்களோட யூஸ்க்கு தானே கொடுக்குறீங்க இத,
அப்புறம் ஏன் இப்படி இவ்வளவு மட்டமா? நான் இதை தண்ணியில நினைச்சோன்னே இதோட குவாலிட்டி பாருங்க. என்னோட கை உள்ள உங்களுக்கு தெரியுதா? இந்த துணியோட குவாலிட்டி உங்களுக்கு நல்லா தெரியுதா? நான் இதை கிழிச்சு காமிக்கிறேன் பாருங்க. பாருங்க, அவ்வளவுதான், ஒண்ணுமே இல்லை. இதுல என்ன வெயிட் போட முடியும், என்ன யூஸ் பண்ண முடியும்? நான் அதனாலதான் இது அவ்வளவு குவாலிட்டி கம்மியா பண்ணேன். மக்களுக்கு யூஸ் பண்ண கொடுக்கறது தரமா இருக்கணும், அப்படிதானே கவர்மெண்ட்ல இருந்து. இதுல என்ன தரம் இருக்கு? தரமில்லாத பொருள் எதுக்கு ஃபர்ஸ்ட்? எதுக்கு அப்புறம் இவ்வளவு இதுல விளம்பரம்? ஒண்ணுமே இல்ல, ஒரு வீட்டு துடைக்கிற துணி மாதிரி ஆயிடுச்சு இது. நீங்களே பாருங்க, இந்த பேகுக்கும் இந்த பேகும் தண்ணியில நினைச்சதுக்கு அப்புறம் எவ்வளவு டிஃபரன்ஸ் தெரியுதுன்னு நீங்களே பாருங்க. தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.